சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 14ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான நாள். அரசியல் இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, மூத்த பசங்களுக்கு, அப்பாக்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல யார் என்ன சொன்னாலும் சரி, நான் செய்யறது இதுதான், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி நின்று ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா சம்டைம்ஸ் நீங்க பேசும்பொழுது மத்தவங்க கொஞ்சம் கான்பிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அதாவது இன்னொரு டேர்ம்ஸ்ல சொன்னா ஓவர் கான்பிடன்ஸ் நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க பாட்டு வேலையை பாருங்க, ஜம்முன் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். ரிஷப ராசி இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமையோட சேர்ந்து வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பும் சேர்த்து பண்ணக்கூடிய நாள். அதாவது ரூல்ஸ் போடுவீங்க வீட்டுல. இன்னைக்கு டேட்டுக்கு நீ தான் பாத்திரம் கழுவணும், இந்த டைமுக்கு நீங்க தான் வீட்டை கூட்டணும், இந்த டைமுக்கு நீ தான் செடிக்கு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு மனுஷனை டென்ஷன் ஏற்றக்கூடிய நாள். ஆனா சுவாரஸ்யமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அபாரமான நாள். முடிஞ்சளவு வீட்டுல அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றப்படும். பொருளாதாரத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. வங்கிகளுக்கு இதுவும் கவர்மெண்ட் வங்கிக்கு போய் ஒரு விஷயத்த முடிக்கிற மாதிரி வரும். மோஸ்ட்லி அது பாசிட்டிவா முடியும், தைரியமா. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி மஞ்சள். மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அரசியல், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்டேஷன் சார்ந்தது, அண்ணன் தம்பி சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாள் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஒரு மாற்றமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல்கூச்சம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு பல்லு வலிலாம் வரும். உப்பு போட்டு பல்லு தேய்க்கிறீங்களா, அதுல சின்ன வெங்காயம் இருக்கா, உப்பு இருக்கா, இதெல்லாம் விட்டுருங்க. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல ஓரல் ஹெல்த் டென்டல் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப காரம் சாப்பிடணும்னு தோணும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க பாத்துக்கணும். ஆனா பெருசா ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஈஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் டென்ஷன் மட்டும் குறையாது அவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருக்க போகுது. ஆனா நிறைய விஷயங்கள்ல வெற்றி கொடுக்கும். எதெல்லாம் தாமதமாயிட்டு இருந்தோம், இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்தோம், இதெல்லாம் நடக்காதுன்னு இருந்தோம், அது எல்லாமே இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. ஒரு விஷயத்துல நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சூப்பரா இருக்கும். யாருனாலையும் எதுனாலையும் எதுவே முடியாதுங்கிற கான்செப்டே இல்லாம உங்களால செய்யணும் முடியும் அப்படிங்கிற திறமையும் பிறக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் மஞ்சள். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு லைட்டா கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், சில பேருக்கு பேக் பெயின், இதெல்லாம் இருந்தாலும் எதுக்காகவும் நீங்க தளர மாட்டீங்க. வேற ஊருக்கு போயோ கொஞ்சம் தள்ளி போய் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இந்த நாள் முடியும். 2-3 நாளா தள்ளி போயிட்டு இருக்கு, இது நடக்குமான்னு தெரியலன்னா இந்த நாள் கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த நாள் அப்பா கூட இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொதுவா நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமா இருக்கு. அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திர மஞ்சள். துலாம் ராசியோ துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம். சாதாரணமான லாபம்லாம் இல்ல, அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள்.
மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம். எதுக்காகும், யாருக்காகும், கொஞ்சம் கூட சலிக்காம நம்மளால அதை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம், தானா உருவாக்க முடியுங்கிற எண்ணம், இது எல்லாம் இருக்கக்கூடிய நாள். மிகுந்த லாபத்தையும் பெரிய ஆதரவையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான வழிபாடுகள்ல நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக மஞ்சள். யாரெல்லாம் பொதுவாகவே மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். எந்த விஷயமே தள்ளி போகுதுங்கிற கான்செப்டே இருக்காது. என்னால செய்யணும்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமானது. நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் வரும். பொதுவா சனி மேல சந்திரன் பார்வை, சந்திரன் மேல சனி பார்வைன்னா கூட்டம் நிறைய வரும்னு சொன்னோம். அதே மாதிரி உங்களை பார்க்க நிறைய கூட்டமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா மன வருத்தங்கள்லாம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, ஈஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வெளியூர் போகணுமோ, யாருக்கெல்லாம் யூகேக்கு போகணுமோ, யாருக்கெல்லாம் அயல்நாட்டுக்கு போகக்கூடிய பாஸ்போர்ட், வீசா, ஃபிளைட் டிக்கெட்டு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இந்த நாள் ஈஸியா நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த டெய்ல் போனு, பேக் போன் இதெல்லாம் பிரச்சனை இருந்ததுனா கூட இந்த நாள் கொஞ்சம் வலி வேதனைகள்லாம் கம்மியாகக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு வீட்டுல பெரியவங்களுடைய ஆதரவுடன் ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய நாளா இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. தண்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாங்கிற மஞ்சள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம செய்யற காரியம் ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. தப்பான இடத்துல உண்மையை பேசுறது. சில இடங்கள்ல உண்மையை உறக்க சொல்லணும், கரெக்டு தான். ஆனா அது உங்களுக்கு எதிராக மாறும் தெரிஞ்சுன்னு அதுக்காக உண்மை பேசுறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நாளை பிறகு யாரையும் எதிரியா உருவாக்கி விடாது. வீட்டுல பெரியவங்களே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த நாள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏதாவது எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டு ஜெயிக்கிற மாதிரி வரும். தப்பு கிடையாது, சில நாட்கள் அதுதான் கரெக்ட். இந்த நாளை வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், நம்ம வேண்டிக்கலாம். மெயினா சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும். சில பேருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஒரு வேலை செய்யணும்னா அந்த ஆட்கள் நமக்கு சாதகமா ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. அமோகமான நாள். 2ஆம் குழந்தை அவங்களோட ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நாள். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரான நாள். யாரெல்லாம் கார்டியாலஜிஸ்டா இருக்கீங்களோ, யாரெல்லாம் எண்டோக்ரைனாலஜிஸ்டா இருக்கீங்களோ, யாரெல்லாம் பொதுவாகவே மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். எந்த விஷயமே தள்ளி போகுதுங்கிற கான்செப்டே இருக்காது. என்னால செய்யணும்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் வரும். பொதுவா சனி மேல சந்திரன் பார்வை, சந்திரன் மேல சனி பார்வைன்னா கூட்டம் நிறைய வரும்னு சொன்னோம். அதே மாதிரி உங்களை பார்க்க நிறைய கூட்டமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா மன வருத்தங்கள்லாம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.